Hi friends, welcome to part-time recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபில ஸ்வீட் பிரெட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஆவோ ஸ்நாக்ஸ் ஆவோ நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நம்ம வீட்டு குட்டீஸ் அடிக்கடி இது செஞ்சு கேட்பாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல நான் இதுல ஒரு முட்டை அளவு உடைச்சு ஊத்திருக்கேன். இதை நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நான் இதுக்கு ஒரு முட்டை தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 முட்டை கூட சேர்த்திக்கலாம். இதுக்கு நான் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நம்ம 4 பிரெட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அளவு தான் நான் இதில் சேர்க்குறேன். சர்க்கரையும் இது கூட நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். இது கூட ஏலக்காவை நான் இந்த மாதிரி நசுக்கி சேர்த்திருக்கேன். கூடவே 1 கப் அளவு நான் பாலும் இதில் நான் சேர்த்துறேன். இப்போது இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டை வாசனை தெரியாததுக்கு தான் ஏலக்காய் நம்ம சேர்த்திருக்கோம். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதை நம்ம பிரெட் கூட ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பிரெட் எடுத்து லைட்டாக டிப் பண்ணால் போதும். நம்ம ரொம்ப டிப் பண்ணிட்டோன்னா பிரெட் உடஞ்சிரும். அதனால லைட்டாக டிப் பண்ணி இதை நம்ம இப்போ ஒரு தோசைக்கல்ல போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தோசைக்கல்ல நான் இதில் பட்டர் சேர்த்துறேன். அதில் இந்த மாதிரி நம்ம டிப் பண்ண பிரெட்டை போட்டுக்கலாம். பட்டர் நெய் எது வேணாலும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம திருப்பி போடுற மேலே அந்த சைட்லேயும் நான் பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம திருப்பி போடலாம். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் வந்திருந்தா கரெக்டாக இருக்கும். இப்போது அந்த சைடும் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போது நம்ம ஸ்வீட் பிரெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த பிரெட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் ஆலும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.